சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன். இந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கு ரொம்ப தெரிந்த வாக்குத்தத்தமாக இருந்தால் கூட இதில் இருக்க ஒரு ஆழமான சத்தியத்தை குறித்து உங்களுக்கு தேவன் பேசி உங்களை திடப்படுத்த போகிறார் இந்த மாதத்தில். ஆமேன். எதிர்பார்த்த முடிவு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலை மாற வேண்டும், நம்முடைய காரியங்கள் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வெகு நாளாய் நாம் ஜெபிக்கிறோம், அப்படி தானே? அப்படி ஜெபிக்கும் போது காத்திருப்பின் காலம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த காத்திருப்பின் காலத்தில் நாம் இருந்து கொண்டு இந்த சூழ்நிலை மாறணும், இந்த காரியம் நிறைவேறணும், இந்த காரியத்தில் ஒரு முடிவு வரணும், கர்த்தர் தீர்மானிச்சிருக்கிற ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை நோக்கி எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நீங்களும் நானும். ஆமென். அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க கர்த்தரை நோக்கி எந்த ஒரு முடிவை எந்த ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த முடிவை கர்த்தர் கண்டிப்பா அந்த காரியத்துல கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அப்ப அடுத்ததாக எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றாரு அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த முடிவை அவர் கொடுக்கிறார். கொடுக்கும்போது நம்முடைய நினைவுகளின்படி அல்ல, அவருடைய நினைவுகளின்படி அவர் கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தீமைக்கு அல்ல. அப்போ தீமையாய் நடப்பது போல தோன்றி கொண்டிருக்கலாம். நீங்கள் முடிவை எதிர்பார்த்து காத்திருப்பின் காலத்தில் இருக்கும்போது நடக்கிற சம்பவங்கள் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையே, நான் எதிர்பார்த்த விதத்தில் நடக்கலையே, நான் எதிர்பார்த்த டைமில் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்ம எதிர்பார்த்த டைம்லையும் இல்லை, நம்ம எதிர்பார்த்த விதத்துலையும் இல்லை. கர்த்தர் அவருக்கென்று ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு குறிச்ச ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அந்த டைம் வரும்போது ஆண்டவர் நீங்க எதிர்பார்த்த முடிவை, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல அவருடைய மெத்தட் படி செய்ய போகிறாரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவருடைய வல்லமையின்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதுக்கும் நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் மிகவும் அதிகமான கிரியை வெளிப்படுத்துகிற அவருடைய வல்லமையின்படியும் அவருடைய அனாதி தீர்மானங்களின்படியும் அவருடைய நினைவுகளின்படியும் கர்த்தர் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க காரியங்கள்ல முடிவுகளை கட்டளையிட போகிறேன் என்று இந்த மாதத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதற்கு இடையில இந்த காத்திருப்பின் காலத்துல, இந்த வேண்டிக் கொண்டிருக்கிற காலத்துல நீங்க நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த பாதை ஒருவேளை ஐயோ நான் எதிர்பாராதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்ககிட்ட இன்னைக்கு, அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய சமாதானத்துக்காக தான் உன்னை அந்த பாதையை நடத்துறேன், தீமைக்காக நீ நினைக்காத, உன்னுடைய நன்மைக்காக உன்னுடைய சமாதானத்திற்காக நான் எதிர்பார்த்த, நான் உனக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிற என்னுடைய நினைவுகளின்படி என்னுடைய மெத்தட் படி நான் உன்னை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அதனால இந்த வார்த்தையை நீங்க அப்படியே விசுவாசித்தீங்கன்னா நிச்சயம் வெகு சீக்கிரமாக இனிமேலும் தேவன் காலம் தாழ்த்த மாட்டார். இனி தாமதியாது, கவலைப்படாதீங்க. அவருடைய வேலை சீக்கிரமா உங்க வாழ்க்கையில வருது, அவருடைய நேரம் சீக்கிரமாய் வருகிறது. அவருடைய வேலையும் அவருடைய நேரமும் அவர் குறிச்ச அந்த மொமெண்ட்டும் வரும்போது காரியங்கள் சடுதியாய் மாற துவங்கும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு, நீங்களே எதிர்பார்க்காத ரீதியில ஆண்டவர் நன்மையான முடிவுகளை கட்டளையிட போகிறார். அதுவும் எப்படி கட்டளையிட போகிறாரா? நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய போகிறார். அவருடைய வல்லமை அப்படியாய் வெளிப்பட போகிறது. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் எவ்வளவு தெரியுமா உயர்ந்திருக்கிறது? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உயர்ந்திருக்கிறதா. அப்படிப்பட்ட அவருடைய நினைவுகளின்படி அவர் நீங்க எதிர்பார்த்த காரியங்களை கிரியை செய்யும் போது அது எவ்வளவு மகிமையை
மகிமையை கர்த்தருடைய நாமத்திற்கு கொண்டு வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படிதான் தேவன் கொண்டு வர போகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இவ்வளோ நாள் கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாள் விசுவாசத்தை விடாம நீங்க ஆண்டவர்கிட்ட அவர் பாதத்தில் காத்திருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் செய்யாம வேற யாருக்கு செய்ய போகிறார்? உங்களுக்கு செய்ய போறேன்னு சொல்றாரு. ஆனா அவருடைய மெத்தட்ல, அவருடைய நேரத்துல, அவருடைய பயங்கரமான பெரிய நினைவுகளின்படி உங்களுக்கு அவர் செய்து முடிக்கும் போது நிச்சயமாக உங்க கண்கள்ல இருந்த ஆனந்த கண்ணீர் வழியும் நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த துவங்குவீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிற அவருடைய வல்லமை அவ்வளவு பெரியதா இருக்க போகிறது. ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் இந்த மாதத்தில் காண்பீர்கள். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய மாதத்தில் எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி பேசணும். உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு பேசின இந்த வார்த்தையின்படியே நீங்கள் குறித்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற உம்முடைய நினைவுகளின்படி நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள்ல ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் அதிகமான முடிவுகளை நீர் கொடுத்து அப்பா உம்முடைய நாமத்துக்கு மகிமையை நீர் கொண்டு வர போகிற கிருபைக்காக, உம்முடைய நாமத்தின் வல்லமையை எங்க வாழ்க்கை மூலியமாக நீங்க வெளிப்படுத்த போகிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இப்படியா இந்த பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க எதிர்பார்த்த முடிவுகளை உம்முடைய நினைவுகளின்படி நீர் கொடுத்து உம்முடைய நாமத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவீராக. அதி சீக்கிரமாய் முடிவுகள் வெளியாவதாக. இனி தாமதியாமல் கர்த்தர் சீக்கிரமாய் எழுந்தருளி கிரியை செய்து உமது நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரப்போகிற கிருபைக்காக, இந்த மாதத்தில் தானே தேவனதை நடத்தி முடித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட அந்த புதிய மாதத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன்.